குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து 15th February 2026. லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து நம்ம கேரளா நோக்கி புறப்பட்டுருப்போம். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு நான் லிங்க் தரேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே 2 டு சபரிமலா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவிலில் இருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி தான் வந்து கோவில் இருக்குது. உள்ளே கண்டிப்பாக மொபைல் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் வெளியிலேருந்தே அப்படியே சுற்றி காட்டுறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம சபரிமலை வந்து நாளைக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி என்னென்ன கோயில் போக போகிறோன்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ஃபுல்லாகவும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30. நல்ல பனி மக்களே. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. செம குளிருங்க காலையில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையில் இங்கே கொடுங்கலூர் ரீச் ஆனது வந்து மார்னிங் ஒரு 3:30 இருக்கும் மக்களே. ஸோ இந்த ரூமில் தான் வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தருக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது பக்கத்தில் வந்து திருவந்திபுரம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே தான் போகிறோம். சிவராத்திரி மக்களே. கேரளாவிலே ஒரு பாடல் பெற்ற தலம் வந்து திருப்பதி வெடி வழிபாடு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க போவோம் கோயிலுக்குள்ளே. ஸோ இப்போ தான் மக்களை விடியுது. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ள அம்மன் சூப்பராக இருந்தது. காலையில் மணி வந்து 6:15 ஆகுதுங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் தான் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். சண்டே எல்லாம் ஆனால் அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்குது. உள்ளே வந்து ரஷ் ஆகலை. கோயில் அப்படியே க்ளீனாக வச்சுருக்காங்க. கோயில் இல்லாமல் வெளி பக்கம் கூட இங்கெல்லாம் பெருக்கியிருக்காங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் மக்களே. இந்த துட்டு கொடுத்து போகிறது அந்த கதைலாம் கிடையாது. பட் தீர்த்தம் வாங்கணும்னா ஆமாம். பட் தீர்த்தம் வாங்குறதுக்கு 20 ரூபா ஒரு ஆளுக்கு. அப்படி இல்லை, தீர்த்தம் வேணும்னா 20 ரூபா. ஆனால் நீங்கள் சந்தனம் நீங்களே எடுத்துக்கலாம். சந்தனம் ஃப்ரீ. அது என்னன்னு தெரியல. தீர்த்தம் காசு கொடுத்து வாங்கினா சந்தனம் ஃப்ரீ. அப்படியா? அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. சந்தனம் வந்து அப்படி தான் போடுவாங்க. இப்போ நம்ம கையிலலாம் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து விபூதி தருவாங்கல்ல, இங்கே வந்து சந்தனத்தை உருட்டி அப்படின்றாங்க. அது நம்ம கையில் வந்து நிற்கிது. காலையிலேயே சம தரிசனம் மக்களே. இன்னைக்கு சிவராத்திரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம். திருவஞ்சிக்குளம். கேரளாவில் இருக்கிறதே ஒரு பாடல் பெற்ற தலம் அது மட்டும்தான். நம்மளோட மாணிக்க வாசகரோட சிலை அங்கே இருக்குது. முடிஞ்சால் உங்களுக்கு அதை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோயிலில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 10 minutes later. மக்களே, இன்றைக்கி திருவஞ்சிக்குளம் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி சிவராத்திரி. அதுக்கு பாருங்கள் தான் கோயில். உள்ள ஃபோன் அலோடான்னு தெரியல, வீடியோஸ் அலோடான்னு தெரியல. சேரநாடு, அதாவது கேரளாவில் இருக்க ஒரே பாடல் பெற்ற ஸ்தலங்க அது. இந்த சைடு வந்தீங்கன்னா, திருச்சூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த கோயிலுக்கு வாங்க மக்களே.
ஒரு சூப்பரான ஒரு கோயில் மக்களே. சிவன் ராத்திரி அதுவுமா ஒரு சூப்பரான தரிசனம். நீங்களும் வந்து சாமியை வேண்டிக்கங்க. உள்ள சூப்பராக இருந்தது. நான் லிங்கம் இல்லை, ஒரு மாதிரி ஃபேஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் அந்த கோயிலுக்கு வாங்க. இது வந்து திருவஞ்சிக்குளம் மகாதேவன் டெம்பிள் மக்களே. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். முடிஞ்சால் ஈவினிங் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த கோயிலுக்கு வரது நான் 3rd டைமு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தருது மக்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும். ஏன்னா வருதுங்க உள்ள ஏதோ பூஜைன்னு நினைக்கிறேன். வெளியிலேயே பார்த்தங்க 2 யானை. இங்கே என்ன ஒன்றுன்னா, நம்ம கோயிலெலாம் பெண் யானை வச்சுருப்பாங்க, இங்கே ஆண் யானை வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, ஜெயஜாண்டிக்கா. சுற்றி வரும்னு நினைக்கிறேன். எதிரில் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க 2வது யானை வருது, டஸ்கர். கோயிலை சுற்றி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். A few hours later. கோட்டானிக்கரை கோயிலில் இருக்கும் மக்களே. செம்ம கூட்டங்க. லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எப்படியும் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் சாமி பார்க்கறதுக்கு. சண்டே வேறல இன்னைக்கு. கூட்டம் பாருங்க மக்களே அவ்வளோ இருக்கு. அதே கீழே வரைக்கும் போகுது. ஸோ இது உள்ள கோயில். ஸோ இதுதான் கோயில். உள்ளே வந்து சாமி இருக்கு. ஏதோ ஃபங்க்ஷன் போகலாம் இன்னைக்கு. அப்படியே போய் கோயிலை சுற்றிட்டு வருது லைனு. அந்த பேக் தொலைஞ்சவங்களை தான் நான் கேட்பேன். சரி தொலைச்சிடுறேன். இப்போ கேட்டு ஏது எல்லாம் தொலைஞ்சதுன்னு வச்சுக்கியா, நான் அங்கே புது வேஷ்டி வாங்கி கட்டிட்டு போயினே இருப்பேன். அவங்க அந்த காரில்
நம்ம 2 பேரும் புதுசு வாங்கிக்கலாம். நானும் வாங்கிப்பேன். ஏன்டா சாய் அப்படி இது பண்றீங்க? என்ன ஒரு பொறுப்புன்றது கொஞ்சம் தலையில பாட்டு இப்போ கேட்டா என்ன அப்படி இல்லை சாப்பிடா. இப்போ அங்கே போய் இருமுடி வச்சுட்டு டவல் கேப்பெல்லாம் கட்டுறதுக்கு அப்போ என்ன பண்றது? நான் வந்து மேலே போயிட்டு 18 மணி டவல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நான் நடுவில் உட்காந்துருக்க பையன் டவலை தொலைச்சிட்டான். கேட்டேன். டவல் கருப்பு கலர்ல எல்லோ கலர் இதோ இருக்கான் பாருங்க. கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏய் அங்க பாரு சாய். கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாரு. பார்க்க மாட்டான். சொல்லு, உங்க அண்ணன் தானே தொலைச்சான்? அவருக்கு தான் வேலை. அவனுக்கு தான் வேலை. யாரு? இதை பத்தி இன்னும் புதுசே தெரியாது. எழுந்துருந்து வச்சுக்க. யாரு தான் ஆரிய கத்து தள்ள வச்சு. பம்பா கிளம்பியாச்சு. பம்பா போயிட்டு இருக்கோம். பாடு பாடுங்க. ஓ டிராஃபிக். பாடு. இன்னக்கு மனக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப. ஏங்க டிராஃபிக் ஜாம் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. எதுக்கு இது? எங்க வண்டியை பார்த்தா ரிட்டர்ன் வந்துடணும். எல்லா காரையும் விட்றாங்களா? எல்லா வண்டியும் விட்றாங்களா? எல்லா வண்டியில கார் அதான் கார் எல்லாமே. கார் எல்லா காரும் பாரு அருணே, கார் விட்றாங்களாம். கார் அங்க போய் பார்க் பண்ணிக்கலாம். ஆமா. பண்ணிக்கலாம். ஆனா வந்து எப்போ தெரியுமா பிளாக் பண்ணுவாங்க? அங்கே ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சுனா தான் பிளாக் பண்ணுவோம். நாங்கள் போன வாட்டிக்கு முந்தின வாட்டி வரும்போது உள்ளே தானே பார்க் பண்ணியிருந்தோம். ம். நம்ம போன வாட்டி வரும்போது ரமேஷ் வந்து கூட்டு போச்சு பார்க்கிங். அதுக்கு முந்தின வாட்டி நாங்கள் போகும்போது ஏய் நம்ம வந்தோமேடா, அங்க பார்க் பண்ணோமே. ஆமா நம்ம ஒரு வாட்டி பார்க் பண்ணோம்ல. ஆமா ஆமா ஞாபகம். ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்க் பண்ணியிருக்கேன் உள்ள. நான் இன்னும் கீழே இருக்கே பார்க் பண்ணியிருக்கேன். கீழே டவுன் இறங்குதுல்ல, இறங்கி அந்த ஆற்றுக்கு சைடில் பார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த மழை வந்து ஃபுல்லாக வெள்ளம் வந்த பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கீழே விட்டாங்க. அது வந்து திருவேணி, அந்த பார்க்கிங் வந்து திருவேணி போயிடுச்சு தண்ணி. ரமேஷ் வந்தது கூட்டமா இருந்ததுன்னு அது வரல. அது இங்க வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு வந்த பிறகு கார் நீயும் வந்தல. நம்ம தான் இந்த இதுல தேடி போயிட்டு இருக்கோம். பம்பா கிட்ட நெருங்குறோம். டோர் பார்க்கிங். இதெல்லாம் பார்க்கிங். டோக்கன் இருந்தால் தான் உள்ள விடுவாங்க. வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து சென்னைக்குமே பஸ் இருக்கும் சீசன். இங்க இருந்து ஒரு பஸ் போவாங்க சென்னைக்கு. நான் போறதுக்கு புக் பண்ணுவோம். இல்லை செங்கனூர் இதுக்கெல்லாம் போகிற பஸ். செங்கனூர், எருமேலி செங்கனூர், எருமேலி இங்க போற பஸ். பத்தனந்திட்டா. நீ பேசு, எனக்கும் பேச தெரியாது. இங்கெல்லாம் நீ கூட்டி வச்சிருப்பாங்க காரை. 3rd இயர், ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து வர முடியாது. இல்லை எஸ், அதனால் லக்ஷன்யா வந்து 3rd திருப்பியும் போகிறான். 3rd ஸ்டாண்டர்டுக்கே வந்துட்டோம். ஐயப்பன் சார் வந்து ரொம்ப அழகா இருக்கு. செம அழகா இருக்கு. புலி மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஐயப்பன். ஆமா, ஐயப்பன் சிலை இருக்கு. வேணும் வந்து ஆமா, நீங்க வேணா வந்து இங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி வித் ஐயப்பன். பார்த்தாலே தெரியல. சூப்பரா இருக்கு. ஆமா, இங்கேயே வாங்கிரு. யாருக்கு கேளு, எனக்கு சேர்த்து வாங்க. அது இந்த சிங்கம் மேல உட்காந்துட்டு சிங்கம் இல்ல, புலி. சேவ் பண்ண சிறுத்தை போல. அவ்வளோதான், பம்பா வந்தாச்சு. கூட்டம் கம்மி தான் மக்களே. பம்பால தண்ணி இல்லையா, அப்படியே ஏற வேண்டியதான்னு நினைக்கிறேன்.
அம்மி அம்மி ஆ இங்கேருந்து வரீங்க பரவாயில்ல, குளிக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் அம்மாவில் வந்து புனித நீராடுறாங்க. இன்னமும் அந்த அமீபா த்ரெட் இருக்குது மக்களே. ஸோ ரொம்ப நாள் குளிக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்திரத்துக்கோசம் ஒரு குளியல் போட வேண்டியதான். எப்பவுமே நாங்கள் வந்து இந்த சைடு வந்துடுவோம், கொஞ்சம் காலியாக இருக்கும் அப்படின்ட்டு. போதும் போதும் இல்லை. ம் டே வெய்யே. ஓகே மக்களே, ஒரு முழுக்கு போட்டுட்டு சபரிமலை ஏறும்போது உங்களை நான் மீட் பண்ணுறேன். மணி வந்து கரெக்டாக 5:30 ஆகுதுங்க. பாருங்க நம்ம ஆளுங்களாம் வராங்க. கிளம்பியாச்சுங்க. குளிச்சுட்டு நேராக சபரிமலை ஏற போகிறோம். மணிகண்ட சாமியோட ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அப்படியே. டிக்கெட் கவுண்டர் போயிட்டு பம்பா கணபதி போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ எடுக்கிறீங்களா? நான் பேசுகிறேன். அதனாலே ஃபஸ்ட்டு படிக்கிட்டு ஏற போகிறோம். ஸோ இதுதான் சின்ன பாதை. இதில் வந்து கடையே ஏறி போக வேண்டியதுதான். இது வந்து கன்னிமலை நம்ம இப்போ ம் ஸோ இது பம்பா கணபதி மக்களே. அண்டு நம்ம எடுக்கிற டிக்கெட்ஸ் வந்து இங்கே தான் செக் பண்ணி நம்மளை விடுவாங்க. செக் பண்ணிவிட்டு தாண்டிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த கவுண்டர் வந்து மேலே வந்து பம்பாவில் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்குங்க, வர்ச்சுவல் கியூ எடுக்கிறவங்களுக்கு இந்த கவுண்டரு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து டிக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்தோம். ஆக்சுவலாக நாளைக்கு தான் எங்களுக்கு டிக்கெட்டு, நாளைக்கு தான் தர்சன டிக்கெட்டு. இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் ஸ்கேன் பண்ணி மேலே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரூட்டில் ஏற போகிறோம். அதே போல் மக்களே, மணி வந்து கரெக்டாக 6:45 ஆகுது. எத்தனை மணிக்கு போயிட்டு ஃபினிஷ் பண்ணுறோன்னு தெரியல. ஸோ 15 மினிட்ஸில் நீலிமலை டாப் வந்துட்டோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மக்களே, 15 நிமிஷத்தில் நீலிமலை டாப். ஆம்புலன்ஸ் மக்களே, ஆம்புலன்ஸ் போகுது.
மணி வந்து 7:20. அப்பாச்சிமேட்டு டாப் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி 40 மினிட்ஸ் ஆகுது. மணி 7:30 ஆச்சு. சரங்குத்தி வந்தாச்சு. 3/4 மணி நேரத்தில் மேலே ஏறிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சன்னிதானத்துக்கு. ஒன்லி 45 மினிட்ஸ். மணி 8:10 ஆகுது. கரெக்டாக வந்து நடப்பந்தல் வந்துட்டோம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour சாமி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 6:45க்கு ஏற ஆரம்பித்தோம். மணி வந்து ஒரு 8:10. ஒரு இடத்துல அவங்கெல்லாம் சாமி பார்க்குறாங்கங்க. மக்களே, சாமியை வந்து சூப்பராக பார்த்தாச்சு. எருமுடியும் கழட்டி ஐயப்பனுக்கு நெய்யும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். காலையில் தான் அபிஷேகம். ஸோ இதுதான் வந்து சிவில் தரிசனத்துக்கு போகிற வழி. இப்போ நம்ம இப்படி போனால் திருப்பியும் வந்து ஐயப்பனை பார்க்கலாம். மாலை போடாமல் வராங்க, இருமுடி எடுத்துகிட்டு வராமல் வராங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் வருவாங்க. இது வந்து இங்கே மஞ்சமாதா கோயில். ஸோ இதுதான் மக்களே மஞ்சமாதா. இங்கே வந்து மேல்சாந்தியோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம போய் ரூமு இல்லைன்னா தங்கறதுக்கு இங்கே தான் போகிறோம். இது வந்து அன்னதான கவுண்டர்னு நினைக்கிறேன். போய் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். The next day. மக்களே, இந்த பார்ட்டில் ஏன் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, அங்கே சபரிமலையில் சன்னிதானத்தில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஐயப்பனோட சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் எடுத்துகிட்டு போகாதனால கிளியராக வந்து ரெக்கார்டில் வந்து, அதாவது
வீடியோவில் வந்து அது பதிவாயிடுச்சு. இப்போ நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு காப்பிரைட் காட்டிடுச்சு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து மறுநாள் காலையில் மணி வந்து ஒரு 6 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து நாங்கள் நெய்யபிஷேகம் முடித்தோம். நெய்யபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துட்டு எல்லா சாமிங்களும் இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 4 பேர் வந்து முன்னாடியே கிளம்பி பம்பா போக போகிறோம். காலையிலேயே நல்ல ரஷ்ஷுங்க. சிவில் தரிசனமும் சரி, நெய்யபிஷேகத்துக்கும் சரி, இங்கே 18 படி ஏறுற சாமிங்களுக்கும் சரி நல்ல ரஷ் இருந்தது. நேற்று வந்து ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 8:15 8:30க்கு நம்ம சாமி பார்த்துருப்போம். என் கூட வந்தவங்களாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு, மலை ஏறி மேலே வரத்துக்கு லேட் ஆனதுனால சில பேர் வந்து தரிசனம் பண்ணாங்க, சில பேரால் தரிசனம் பண்ண முடியல. அவங்களாம் வந்து 18 படி ஏறிட்டு மறுநாள் காலையில் இப்போ தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இருமுடியை பிரித்து நெய்யபிஷேகத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் திங்கக்கிழமை மக்களே, இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையிலேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து நேராக பம்பா இறங்கிட்டு நேராக நிலக்கல் போயிட்டு பஸ்ஸில் ஏறி சென்னை கிளம்ப வேண்டியதுதான். போகிற வழியில் கண்டிப்பாக ஏதாவது கோவில் இருந்ததுன்னா, டைம் இருந்ததுன்னா, மற்றவங்களால முடிஞ்சதுன்னா நாங்கள் கோவிலுக்கு போகலான்ட்டு ஒரு டிசிஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஈவன் வந்து நேற்று ஈவினிங், சண்டே ஈவினிங்கே கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் மக்களே இருந்தது. இப்போ மண்டே காலையில் ஹெவி ரஷ்ஷு. லைனே வந்து நடப்பந்தலில் நிறைய லைன் நிற்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 1 or 2 hours கிட்ட சாமி பார்க்குறதுக்கு ஆகுது. ஸோ இது வந்து என்னோட 17வது வருஷ சாமி பார்க்குறதுக்கு வர மக்களே சபரிமலை பயணம். ஸோ அடுத்தது 18வது வருஷம். 17 வருஷம் வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தரிசனம் கொடுத்தாரு. அடுத்த வருஷமும் நல்ல தரிசனம் கொடுப்பாரு, நல்லபடியாக வச்சுருப்பாருங்கிற நம்பிக்கையோடு இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ எவ்வளோ மக்கள் வந்து 18ஆம் படியில் ஏறிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். மனசில் நம்பிக்கையோட, பக்தியோட, ஐயப்பனை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தோட, விரதத்தை முடிக்க போகிறோன்ற ஒரு எண்ணத்தோட எவ்வளோ பேர் ஏறிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். முடிஞ்சால் நீங்களும் வாங்க சபரிமலைக்கு வந்து இந்த ஐயப்பனை வந்து தரிசிங்க. பாவம் எவ்வளோ வந்தாலும் செலவுக்கு அப்பப்போ வந்து பணம் வாங்கிட்டு போவோம். ஒரு 20 கொடுப்பா 30 கொடுப்பா ரெண்டு. கடைசி 10 கொடுக்குறதுலையும் அவங்களுக்கு வாயில் எனக்கு போன ஆம்புலன்ஸ் அது வரைக்கும் போகிறாங்க. 4 wheel drive நறுக்குன்னு இருக்குது. மக்களே 8 மணிக்கு ஆரம்பித்தோம். மணி 9:15 9:20 ஆகுது. கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். ஸோ நம்ம பின்னாடி தான் வந்து நம்ம குரூப் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்கு எப்படியும் இன்னொரு 1 hour ஆகும். ஸோ நான் வந்து பஸ்ஸை பிடிச்சி நிலக்கல் போயிட போகிறேன். நம்ம பஸ் கிட்ட எவ்வளோ அழகாக பூக்கெலாம் இருக்குது.
ஆக்சுவலாக பிளான் படி நம்ம இந்த டைமில் தான் மக்களே மேலே ஏறி இருக்கணும். இன்றைக்கி தான் டிக்கெட்டே நம்மளுக்கு. நம்ம காருங்க நாளைக்கு இது மேலே ஏறிடுவோமா? ஐயப்பன் கேட்கல, கீழே வந்து விடலை. ஆனால் நேற்றே நம்ம பிளான் பண்ணி போனதுனால இந்த டைம் நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். ஸோ நேராக போயிட்டு சென்னை கிளம்ப வேண்டியதான். அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்களேன் எப்படி இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. வருங்க பஸ் ஸ்டாப். லைனில் போய் ஏறணும். A few hours later. ஸோ மக்களே கரெக்டாக மணி வந்து 9 o'clock. நம்ம ஆல் டைம் ஃபேவரட் டெம்பிள் சிட்டியில் இருக்கோம், வத்தலகுண்டு. இன்னும் ஒரு 10 hours சென்னை ரீச் ஆகிடுவோம். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ஆளில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.